ரைட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 301 பக்கம் வர படித்தேன். ஓகே, ரைட். இப்போ 9.1.5 முதன்மை சாவி எனப்படக்கூடிய ப்ரைமரி கீ அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்கிற விஷயத்தை நாங்கள் இந்த கிளாஸில் பார்ப்போம். ரைட். அட்டவணையிலே பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற புலம் அல்லது புலச்சேர்மானம். ரைட். அதாவது புலம்னு சொன்னால் ஒரு புலமாய்க்கலாம் அல்லது புலங்களோட சேர்மானங்களாக, அதாவது ஒரு குளமாய்க்கலாம், குளம்ட இல்லை புலங், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட குளம் சாய்க்கலாம். ரைட். புலம் அல்லது புலச்சேர்மானம் வந்து முதன்மை சாவியாக கருதப்படுகின்றது. ரைட். அதாவது ஒரு பதிவை, ஒரு ரெக்கார்டை வந்து தனித்துவமாக நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்கிற விஷயம் பயன்படுத்தப்படுற. உதாரணத்துக்கு, அதாவது ப்ரைமரி கீ என்றா முதன்மை சாவிக்கு வந்து உதாரணங்கள் தரப்பட்டேக்கு ஆள் அடையாள அட்டை இலக்கம். ரைட். ஆள் அடையாள அட்டை இலக்கம் எங்களோட ஐடென்டிட்டி நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தருக்கு ஒன்று தான் வழங்கப்பட்டிக்கும். அது எங்களோட இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற எங்களோட ஐடென்டி நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் இதுக்கு பிறகு ஒருத்தருக்கு வழங்கப்படவும் மாட்டாது, இதுக்கு முந்தி வந்த ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கவும் மாட்டாது. அது எங்களுக்கு என்று தனித்துவமாக வழங்கப்பட்ட ஒரு இலக்கமாக காணப்படும். அதே மாதிரி தான் பாடசாலை அனுமதி இலக்கம் அப்படின்ற விஷயமும் எங்களோட சுட்டிலக்கத்தை எடுத்துக்கொண்டா அதுவும் அதே மாதிரி தான் எங்களுக்கு எங்களை தனித்துவமாக இனங்காண்பதற்காக அது வழங்கப்பட்ட ஒரு இலக்கம். ஸோ இது வந்து முதன்மை சாவிக்கு வந்து 2 உதாரணங்கள். ரைட். குறிப்பில் தரப்பட்ட முதல்நிலை சாவி ஒன்றின் விசேட அம்சங்கள். ரைட். ஒரு ப்ரைமரி கீ வந்து விசேடமாக என்னென்ன விஷயங்களை என்ன அம்சங்கள் காணப்படும் என்று சொல்லுகிற. சூனியமாக வெறுமையாக காணப்பட முடியாது, தரவுகள் காணப்படுவது அவசியமாகும். ரைட். ஒரு முதன்மை சாவியுள்ள குளமை பொறுத்த வரைக்கும், புலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே கட்டாயம் ஒரு தரவு வந்து உள்ளீடு செய்யப்பட்டிக்கணும். தரவு உள்ளீடு செய்யப்படாமல் வெறுமையாக அந்த இடத்த உடையல. அப்படி வெறுமையாக விட்டுட்டு எங்களுக்கு இன்னமொரு ரெக்கார்டு, இன்னமொரு பதிவை செய்யறதுக்காக வேண்டி நகர முடியாமல் ஈக்கும். ரைட். ஸோ முதல்நிலை சாவியோட விசேட அம்சம் வந்து அது வந்து சூனியமாக வெறுமையாக வந்து காணப்பட முடியாது. ரெண்டாவது வந்து தரவுகள் மீள்பதிவு நடைபெறாது. ஒரே தரவானது மீளப்பதிவு செய்யப்பட மாட்டாது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்த 2 உதாரணம், அதாவது ஐடென்டிட்டி நம்பர் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர். அப்போ அதே நம்பர் இன்னும் ஒன்றுக்கு எகெயின் வந்து அது காப்பி பண்ணப்பட மாட்டாது. ஸோ மீள்பதிவு வந்து இது நடைபெற மாட்டாது. அப்போ 2 விசேட அம்சங்கள், ஒன்று வெறுமையாக காணப்படாது, ரெண்டாவது மீள்பதிவு நடைபெற மாட்டாது. வெயிட். வெறுமையாக காணப்படும் மீள்பதிவு நடைபெற. ரைட். உதாரணமாக பின்வரும் தரவுகளை கொண்ட அட்டவணையை அவதானிக்க. ரைட். இந்த அட்டவணை அவதானிச்சு பார்க்கலும் பதிவு இலக்கம்னு சொல்லி 21, 31, 32, 33, 34, 35, 36 தனித்தனி இலக்கம். ரைட். ஒரே இலக்கம் வந்து திரும்ப திரும்ப எந்த இடத்துலையும் இந்த பதிவு இலக்கம் என்ற புலத்தில் வந்து வந்தில்லை, மாறி தான் 31, 32 அதிகரித்து சென்றுகிற. அதே மாதிரி தலைப்பை பார்க்கலும் முதலாவது இணையத்தின் அறிமுகம், அதோட நூலாசிரியர் பெயர் வந்து மகேஷ் கன்காந்த, புத்தகத்தின் விலை வந்து 275, புத்தகங்களோட எண்ணிக்கை வந்து 10 காட்டுற. சரி. அப்போ பார்க்கலும் இந்த புத்தகத்துக்கான பதிவு இலக்கம் 2131. அப்போ இந்த பதிவு இலக்கம் வந்து இதுக்கு பிறகு வர எந்த ஒரு புத்தகத்துக்கும் வழங்கப்பட்டிருக்க ஏலா. அப்படி வழங்கப்பட்டிருந்தால் வந்து இது ஒரு தனித்துவமாக இணங்கக்கூடிய ஒரு இலக்கம் அல்ல. சரி. அடுத்த புக்கை பார்க்கலும் கணினி மொழி கற்கை, எஸ், அதுக்கு 2132. அடுத்தது பார்க்கலும் கட்டுரை எழுதுதல் 2133. அடுத்தது கல்வி உளவியல் அன்னுண்டி 2134. அடுத்த புக் வந்து தமிழ் மொழியை கற்போம், எஸ், அது மாதிரி இதுக்கு முந்தில்லை கணினி மொழி கற்கை. ரைட். இங்கே பார்க்கலும் ஆல்ரெடி ஒரு கணினி மொழி கற்கை என்று வந்து அதை எழுதின ஆசிரியரோட பெயர் வந்து
சுரநிமல பஸ்நாயக்க அப்படி என்று சொல்லி வந்திருந்த ரைட். அப்போ அதில் பதவி இலக்கம் 2132. ஓகே ரைட். இனமொண்டு பார்க்கலும் கணினி மொழி கற்கை என்று இனம் ஒரு புக் வந்திக்குது. ஆனால் அதில் ஆசிரியர் நூலாசிரியர் வந்து வேறொத்தர். நூலாசிரியரோட பேர் வந்து முகமது ரியாசன் வந்து அதோட பதிவு இலக்கம் வந்து 2132 வேறொரு பதிவு இலக்கம் தரப்பட்டு. அடுத்தது வந்து சிங்கள தமிழ் அகராதி ராஜ் சுதாகரன் 2137. இங்கே அவதானிக்கமான விஷயம் வந்து பார்க்கலும் ஒரே பெயரில் புக் 2 ரைட். அதாவது ஒரு புக் வந்து 2 பெயரில் காணப்படுக. கணினி மொழி கற்கைன்னு சொல்லி 2 புக்ஸ் காணப்படுக. அப்போ எங்களுக்கு ஆனால் அதை எழுதின நூலாசிரியர்கள் வந்து வித்தியாசமானவர்கள். அதால் வந்து அதோட பதிவு இலக்கம் வந்து டிஃப்ரெண்ட்டாக காணப்படுக. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன செல்ல வாரன்னு சொல்லி. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க இந்த 2 விஷயத்தை. இவ்வட்டவணையிலே இருவேறு புத்தகங்களுக்கு ஒரே பதிவிலக்கம் இருக்க முடியாது, தனித்துவமானது ரைட். ஒரே 2 வேறுபட்ட புத்தகங்களுக்கு ஒரே பதிவு இலக்கம் இல்லை. நாங்கள் நல்லா அவதானிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அடுத்த விஷயம் வந்து கணினி மொழி கற்கை எனும் புத்தகத்தை சுரணிமல பஸ்நாயக்க முகமது ரியாஸ் எனும் ஆசிரியர்கள் எழுதினர். எஸ், கணினி மொழி கற்கை இந்த புக்கை வந்து 2 ஆசிரியர்கள் வந்து எழுதிக்கிறாங்க. ராஜ் சுதாகரன் எனும் ஆசிரியரால் தமிழ் மொழியை கற்போம், சிங்கள தமிழ் அகராதி போன்ற புத்தகங்கள் எழுதப்பட்டு ரைட். அந்த விஷயத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணல ரைட். நல்லா பார்க்கணும். ராஜ் சுதாகரன்றவரால் வந்து தமிழ் மொழியை கற்போம் ரைட் அப்படி என்ற ஒரு புக் எழுதப்பட்டுகிற அதோட பதிவிலக்கம் 2135. இன்னமும் 2137 பார்க்கலும் சிங்கள தமிழ் அகராதின்னு சொல்லி ராஜ் சுதாகரன் என்பவரால் எழுதப்பட்டீங்க. அப்போ 2 வேறுபட்ட புத்தகங்கள் தான், ஆனால் ஒரே ஆசிரியரால் வந்து எழுதப்பட்டீங்க. அப்போ இங்கே பார்க்கலும் 2 ஒரே பேரில் வெவ்வேறுபட்ட ஆசிரியரால் எழுதப்பட்ட புத்தகம், இது ஒரே ஆசிரியரால் வெவ்வேறு பெயர்கள் எழுதப்பட்ட புத்தகங்கள். அடுத்தது வந்து கட்டுரை எழுதுதல் தமிழ் மொழியை கற்போமாகிய 2 புத்தகங்களின் விலைகள் சமனாக உள்ளன. கட்டுரை எழுதுதலும் அடுத்தது தமிழ் மொழியை கற்போம் அப்படி என்ற புத்தகமும் எஸ் பார்க்கலும். தமிழ் மொழியை கற்போம் அப்படின்னு சொல்கிற இந்த புத்தகம் வந்து சரி ரூஃபா 225. சேம் அதே மாதிரி தான் இந்த கட்டுரை எழுதல் என்ற புக்கும் வந்து 225 அதே ப்ரைஸில் காணப்படுது. ரைட். அப்போ இங்கே ப்ரைஸ் வந்து பொதுவாக காணப்படுது. அதே வேளை வந்து புத்தகங்களோட ஆசிரியர்களும் அதோட தலைப்புகளும் வந்து வித்தியாசமாக. அதில் முக்கியமாக வந்து எங்களோட பதிவு இலக்கம் வந்து என்ன இருந்தாலும் வந்து தனித்துவமாக ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமாகவே வழங்கப்பட்டிருக்கிறத அவதானிக்கிறது. ரைட். அடுத்த என்ன பாயிண்ட்னு சொன்னால் கல்வி உளவியல் மற்றும் சிங்கள தமிழ் அகராதி போன்ற புத்தகங்களின் எண்ணிக்கை 6 ஆக காணப்படுகின்றது. ரைட். இப்போ புத்தகங்களின் எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்க்கலும் கல்வி உளவியல் என்ற இந்த புத்தகமும் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்கிற இந்த புத்தகமும் அதே மாதிரி சிங்கள தமிழ் அகராதி என்ற இந்த புத்தகமும் வந்து 6 புத்தகங்களோட எண்ணிக்கையில் வந்து சமனாக காணப்படுவது எங்களுக்கு அவதானிக்கல். சரி. அப்போ ஒவ்வொரு புலங்கள்லையும் வந்து சமனான விஷயங்கள் காணப்படையிலும், ஆனால் அதோட தலைப்பு, நூலாசிரியர் பெயர், புத்தகம் விலை, மற்ற ஏனைய விஷயங்களில் மாற்றமிக்கிறது காரணமாக வந்து எங்களோட பதிவு இலக்கம் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமாக வழங்கப்பட்டியதை இங்கே அவதானிக்கிறோம். ரைட். இக்காரணிகளின் அடிப்படையிலே புத்தகத்தின் பதிவு இலக்கமானது தனித்துவமாக காணப்படுவதால் முதல் நிலை சாவியாக தெரிவு செய்யப்பட மிக பொருத்தமான புலமாகும். எஸ். அப்போ இங்கே எல்லாம் சில விஷயங்கள் ஒரே மாதிரி வந்திருந்தாலும், தலைப்பு ஒரே மாதிரி இருக்கலாம், 2க்கு நூலாசிரியர் பெயர் உண்டாயிக்கலாம், புத்தகத்திட விலை உண்டு, புத்தகங்கள் எண்ணிக்கை சமனாக இருந்தாலும் எங்களோட பதிவு இலக்கம் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமாக வித்தியாசமாக இருக்கிறதால வந்து எங்களுக்கு இதை வந்து முதல்நிலை சாவியாக வந்து தெரிவு செய்யப்பட மிச்சம் பொருத்தமானதாக ஏன்னு சொன்னால் அது ஒவ்வொன்றையும் தனித்துவமாக இனம் காணத்துக்கு பொருத்தமாக காணப்படுக அப்படின்ற காரணத்தால். சரி.
அடுத்த குறிப்பு தரப்பட்டிக்கு அட்டவணையொன்றிலே முதல்நிலை சாவியை அடையாளப்படுத்த அதுக்கு அடிக்கோடு இடப்படும். ரைட், உதாரணமாக நாங்கள் முதலாவது வந்து எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் ஒன்று செய்ய முந்தி மெனுவல், அதாவது கைமுறை தரவுத்தளத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே நாங்கள் டேபிள்ஸ் அடித்து வச்சுப்போம். ரைட், பிரதான பொதுவாக வந்து அங்கே டேபிள்ஸோட தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்போ அந்த டேபிளில் வந்து நாங்கள் ஒரு முதல்நிலை சாவி அடையாளப்படுத்த வந்து அதுக்கு கீழே வந்து அண்டர்லைன், அதாவது அந்த புலத்துக்கு கீழே புலப்பேரு கீழே நாங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுவோம். சரி, இது கிளியர்ண்டு நினைக்கிறேன். அதாவது முதல்நிலை சாவியை முதன்மை சாவி அடையாளப்படுத்த நாங்கள் அட்டவணையில் கீழே, அதாவது புலப்பேரை கீழே கோடிட்டு காட்டுவோம் என்ற விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுவரை விளங்கப்படுத்த கிளியரா? முதல்நிலை முதன்மை சாவி பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் என்ன, நாங்கள் ஒரு அட்டவணையில் முதல்நிலை சாவி அடையாளப்படுத்த என்ன செய்கிற அப்படின்ற விஷயம் கிளியரா? குயிக்காக ரிப்ளை வந்து தாங்க. அதர்ஸ் ஒருத்தர் ரிப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், ரைட், ஓகே. அடுத்த விஷயம் வந்து முதலாவது விஷயம் நாங்கள் பார்த்த பிரைமரி கீ, அதாவது முதன்மை சாவி. ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இணைந்த அல்லது சேர்மான சாவி, அதாவது கம்போசைட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிற விஷயம். ரைட், இது கொஞ்சம் பிரைமரி கீயிலிருந்து கொஞ்சம் ஒரு வகை பிரைமரி கீ தான், ஒரு வகை முதன்மை சாவி தான் என்றாலும் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு விஷயம். ரைட், லெட்ஸ் சி. அட்டவணையொன்றிலே 11ஐ தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ள பயன்படுத்தப்படுகின்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புலங்களின் சேர்மானமே சேர்மான சாவி, கம்போசைட் கீ ஆக கருதப்படும். ரைட், அதாவது நாங்கள் அட்டவணையொன்றில் பதிவு செஞ்ச ஒரு பதிவு, அதாவது ரெக்கார்டை வந்து தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்வதற்கு காணப்படுக 2 அல்லது 2க்கு மேற்பட்ட புலங்கள். அதாவது இதை எப்படின்னு சொன்னால் வந்து ஒரு புலத்தை, சரி, ஒரு தனித்துவமான புலத்தை வச்சு இதை வந்து ஒரு பிரைமரி கீயால் மட்டும் அடையாளம் காணலாம். ரைட், 2 விஷயத்தை சேர்த்து பார்த்தா தான் வந்து அதை ஒரு அதை வந்து இனம் கண்டுகொள்ளலுமா இருக்கும். அப்போ அப்படியான இடங்களில் தான் நாங்கள் இந்த கம்போசைட் கீ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட புலங்களோட சேர்மானம் தான் இந்த சேர்மான சாவி என்ற கம்போசைட் கீ வந்து பயன்படுத்தப்படுது ஆக கருதப்படும். கீழுள்ள அட்டவணை பாடசாலையொன்றின் விளையாட்டுத்துறை தலைவர் உப தலைவர் சம்பந்தமான விவரங்களை காட்சிப்படுத்துகின்றது. ரைட், இங்கே பார்க்கலாம் எங்களுக்கு ஆண்டு விளையாட்டு தலைவர் உப தலைவர் என்று புலங்கள் தரப்பட்டிக்கு. இதில் முதலாவது 2013 கிரிக்கெட் விளையாட்டு தலைவர் வந்து ரஷ்மி சேனாநாயக்க, உப தலைவர் வந்து முபாரக் ஹுசைன் என்று தரப்பட்டி. 2013ஆம் ஆண்டு அதே ஆண்டில் வந்து கால்பந்து விளையாட்டு வந்து டிஃபரெண்ட், தலைவர் ஜாலிய சாரங்க, அதே மாதிரி உப தலைவர் வந்து வினோதன் ராஜ். அதே மாதிரி அதே வருஷம்தான், அதே வருடம் 2013ஆம் ஆண்டு கூடைப்பந்து தலைவர் வந்து அகமட் நவாஸ், அதே மாதிரி உப தலைவர் சுரேஷ் தரங்க. ரைட், இப்போ 2013 மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ரைட், அதாவது இந்த தரவுகள் இல்லாமல் 2014 இந்த தரவுகள் இல்லாமல் நாங்கள் இந்த 2013 டேட்டாஸை மட்டும் வச்சு பார்த்தா எங்களுக்கு இதில் எந்த புலத்தை முதன்மை சாவியாக பிரைமரி கீயாக எடுக்கலுமெண்டு குயிக்காக ரிப்ளை பண்ணுங்கள். செட்டில் இல்லாட்டி அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே. இதில் எது எங்களுக்கு முதன்மை சாவியாக எடுக்கலாம்? சரி, ஓகே, ரிப்ளை ஒன்று வரல. சரி, இந்த விஷயத்தை நாங்கள் இது படிச்சுட்டே பார்ப்போம். இல்லாட்டி ரிப்ளை வரல. ஓகே, ரைட். அடுத்த தரப்பட்டிக்கு தரவை பாருங்களா, 2014ஆம் ஆண்டு விளையாட்டு தரப்பட்டி இது கிரிக்கெட் தலைவர் வந்து முபாரக் ஹுசைன். ரைட், இங்கே பார்க்கலும் இந்த முபாரக் ஹுசைன் என்றவர் வந்து 2013ஆம் ஆண்டு கிரிக்கெட்டில் வந்து உப தலைவராக இருந்தீங்கிற என்ற விஷயத்தைங்களே பார்க்கலும். அதே மாதிரி 2014 இட உப தலைவராக வந்து பானு தயாரத்ன அப்படின்றவர் இருந்தீங்க.
2017ஆம் ஆண்டு கால்பந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இங்கே கால்பந்திட தலைவராக வந்து ஜாலிய சாரங்க. இவர் தான் 2013ஆம் ஆண்டும் கால்பந்திட வந்து தலைவராக இருந்தீங்க. ஓகே, அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்து 2014ஆம் ஆண்டு கூடைப்பந்தை பொறுத்த வரைக்கும் சரி, இங்கே எஸ் தலைவராக வந்து பாத்திய கம்லத்தண்ட ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உப தலைவராக வந்து ஏற்கனவே இருந்த அதே உப தலைவர் 2013ஆம் ஆண்டு யார் உப தலைவராக இருந்தாரோ சுரேஷ் தாரங்க, அவரை தான் இந்த ஆண்டும் வந்து உப தலைவராக வந்தீங்க. ரைட், அப்போ இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு நாங்கள் விஷயத்துக்குள்ளே போவோம். ரைட், என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். இங்கு 11 தனித்துவமாக இனங்காண ஆண்டு கமா விளையாட்டு போன்ற இரு புலங்களும் அவசியமாகும். ரைட், ஆண்டு கமா விளையாட்டு போன்ற 2 விஷயங்களும் அவசியம். அவசியம்னு சொல்லி பார்த்தா சரி, இங்கே பார்க்கலும் கிரிக்கெட் 2013 உப தலைவராக வந்து முபாரக் ஹுசைன் இந்தியார், தலைவர் வந்து ரஷ்மி சேனாநாயக்கண்டவர் இந்தியார். சரி, அதே மாதிரி விளையாட்டு வந்து சேம் கிரிக்கெட்டே தான் 2013. சரி, அப்போ அடுத்த 2014 எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் விளையாட்டில் வந்து அதே கிரிக்கெட்டுன்னு சொல்கிற விஷயம் வந்து திரும்பி வந்திக்குது, டூப்ளிகேட் ஆகிக்குது. ஆனால் வந்து இங்கே பார்க்கலும் வந்து ஆண்டு வந்து வித்தியாசமாக காணப்படுது. அதே மாதிரி தலைவர் வந்து முபாரக் ஹுசைன் என்றவர் வந்திக்கார். அப்போ இங்கே பார்க்கலும் எங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகிக்குது. அதால் வந்து எங்களுக்கு தனித்துவமாக இன்னும் கண்டுகொள்ள இயலாமிக்கு. ஏன்னா விளையாட்டு வந்து கிரிக்கெட் அண்டு எகெயின் ரிட்டர்ன் வந்து கொண்டே இருக்குது. ஸோ 2014 தனித்துவமாக எடுக்கலாம். ஏன்னா 2014 3 வகை விளையாட்டுகளும் நடந்தீங்க. கிரிக்கெட், கால்பந்து, கூடைப்பந்து 3 நடந்தீங்க. அதே மாதிரி 2013 எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கேயும் வந்து கிரிக்கெட், கால்பந்து, கூடைப்பந்து 3 விஷயங்களுமே நடந்தீங்க. ஸோ ஆண்டை வந்து தனித்துவமாக எடுக்க இயலா. ஏன்னு சொன்னால் 2013 3 முறை வந்து 2 முறை எகெயின் ரிப்பீட் ஆகிக்கு. அப்போ டோட்டலாக 3 முறை வந்திக்குது. 2014 அதே மாதிரி தான். விளையாட்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் விளையாட்டை பார்க்கலும் கிரிக்கெட் வந்து 2 முறை வந்திக்கு, கால்பந்து 2 முறை, கூடைப்பந்து 2 முறை, எல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிக்கு. ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா நோட் பண்ணிலும், ஆண்டையும் விளையாட்டையும் எடுத்தோம்னு சொன்னால் சரி, அதே விஷயம் ரிப்பீட் ஆகி இல்லாதவங்களுக்கு அவதானிக்கிறது. 2013ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மறுக வேற ஒரு பதிவு, வேறொரு ரெக்கார்ட் வந்து எங்களுக்கு 2013 கிரிக்கெட் ஆண்டு வந்தில்லை. எங்கேயாவது இருக்குதா? எங்கேயும் கீழே அவதானிக்கக்கூடியதாக இல்லை. சரி, ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் சரி, என்ன செய்யணும்னு சொன்னால் அது 2ஐயும் சேர்த்து நாங்கள் ஒரு முதன்மை சாவியாக எடுக்கலாம். அப்போ இப்படி 2 விஷயங்களை, அதாவது ஆண்டு என்ற புலத்தையும் விளையாட்டு என்ற புலத்தையும் நாங்கள் இங்கே எடுத்தோம்னு சொன்னால் தனித்துவமாக இனங்காண இப்படி 2 விஷயத்தை நாங்கள் சேர்த்து எடுப்போமா இருந்தா இதுக்கு தான் நாங்கள் சொல்கிற சேர்மான சாவி, கம்போசைட் கீ அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ இந்த கம்போசைட் கீ சேர்மான சாவி அப்படி சொல்கிற விஷயம் கிளியரா? ரைட், சரி, ஓகே. ஒரு கேள்விக்கு ஆண்டுன்னு சொல்லி பதில் போட்டுக்கிறீங்க. பட் ஆண்டு வராது. ஏன்னு சொன்னால் இந்த ஆண்டுன்றதை பாருங்கள், நான் ஒரு கேட்டது ஆன்சர் ஒன்று சொல்ல இல்லாத கேள்வி ஒன்று தான். என்ன சொன்னால் ஆண்டு வந்து ரிப்பீட் ஆகிக்கண்ணா. இந்த 3 வருஷத்தையும் எடுத்து பார்த்தோன்னு சொன்னாலும் இந்த 3 வருஷத்துலேயும் ஆண்டு ஒரே விஷயமாக தான் நீக்கி, ஆனால் விளையாட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கி. ஸோ எங்களுக்கு வந்து ஆண்டை வந்து இங்கே முதன்மை சாவியாக எடுக்க இயலா. ரைட், முதல் 3க்கும் விளையாட்டை ஒருவேளை எடுத்திக்கலாம். ரைட், விளையாட்டு தனித்துவமாக காணப்படு அப்படின்ற காரணத்தால். பட் ஆண்டை வந்து எடுக்கலாம். ஓகே, அப்போ இந்த கம்போசைட் கீ என்று சொல்கிற விஷயம் கிளியரா? ப்ரைமரி கீக்கும் கம்போசைட் கீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டானு கிளியரா? இல்லை எகெயின் விளங்கப்படுத்தணும். கட்டாயம் 3 பேர் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இவ்வட்டவணையிலே ஒவ்வொரு நிரலிலும் சில தரவுகள் மீள பதியப்பட்டிருப்பதை காணலாம். இதனால் 11ஐ தனித்துவமாக அடையாளப்படுத்த ஒரு தனிப்புலத்தை நிரலை பயன்படுத்த முடியாது. எஸ், நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும்.
அத்துடன் குறித்த ஒரு ஆண்டில் ஒரு விளையாட்டுக்காக நிரந்தர தலைவர் உப தலைவர் காணப்படல் வேண்டும். இதனால் ஆண்டு விளையாட்டு போன்ற இரு புலங்களின் சேர்மானத்தை முதல் நிலை சாவியாக கருத முடிவதுடன் இச்சேர்மானத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற கம்போசைட் கீயானது முதல் நிலை சாவிக்கு பொருத்தமானதாகும். சேர்மான முதல் நிலை சாவி அடையாளப்படுத்துவதற்காக இப்புலங்களுக்கு தனித்தனியே அடிக்கோடிடப்பட்டிருக்க வேண்டும். எஸ், அப்போ அட்டவணையில் வந்து நாங்கள் முதன்மை சாவியை அடையாளப்படுத்த வந்து அந்த புலத்துக்கு குறித்த ஒரு புலம் தானே முதன்மை சாவி ஆகிக்கும். அதுக்கு நாங்கள் வந்து அடிக்கோடிட்டு காட்டுவோம். சேமேஸ் அதே மாதிரி தான் நாங்கள் கம்போசைட் கீயை பொறுத்த வரைக்கும் 2 புலங்கள் அங்கே வரலாம். அந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அங்கே 2க்கும் வந்து நாங்கள் தனித்தனியாக வெவ்வேறாக கோடி நீக்க வேண்டும். ரைட், அதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. 2ம் கிட்ட அடுத்தடுத்த புலந்தானேன்னு சொல்லி எங்களுக்கு 2ஐயும் சேர்த்து இப்படி ஒரு அண்டர்லைன் பண்ண இயலா. ரைட், கட்டாயம் தனித்தனியாக நாங்கள் வந்து அதுக்கு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். ரைட், இப்போ மேல் அட்டவணையில் முதல் நிலை சாவி வந்து ஆண்டு சக விளையாட்டுன்ற விஷயம். ரைட், அப்போ நாங்கள் இப்போ முதல் நிலை சாவி பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தேன். அதாவது ஒவ்வொன்றின் தனித்துவமாக இனங்கான காணப்படும் ஒரு புலம். சரி, ரெண்டாவது விஷயம் பார்த்த சேர்மான சாவி கம்போசைட் கீ அப்படின்னு சொன்னால் வந்து அதாவது பதிவுகளை தனித்துவமாக இனம் காணத்துக்கு வந்து ஒன்றால் இனம் காணையில. ஸோ நாங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை ரெண்டுக்கு மேலேயோ எங்களுக்கு பயன்படுத்தலாம். அப்போ அப்படி 2 புலங்களை வச்சு நாங்கள் ஒரு பதிவு தனித்துவமாக இனம் காணணும்னு சொன்னால் அது வந்து கம்போசைட் கீ, அதாவது சேர்மான சாவி அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ மூணாவது நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து அந்நிய சாவி எனப்படக்கூடிய ஃபொரின் கீ. ஒரு அட்டவணையில் உள்ள புலம் அல்லது புலச்சேர்மானம் மூலம் வேறொரு அட்டவணையில் உள்ள பதிவொன்று தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுமாயின் அப்புலம் அல்லது புலச்சேர்மானம் இவ்வட்டவணையில் உள்ள அந்நிய சாவியாக கருதப்படும். அந்நிய சாவி மூலம் 2 அட்டவணைகளுக்கிடையே தொடர்பு உருவாக்கப்படும். ரைட், இது என்ன செல்ல வாருன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு அட்டவணை காணப்படுக. சரி, அந்த அட்டவணையில் காணப்பட முதன்மை சாவி, அந்த அட்டவணையிலேயே பதிவுகளை தனித்துவமாக இனங்காண பயன்படுத்துகிற முதன்மை சாவி வந்து இன்னமொரு அட்டவணை காணப்படுக. சரி, அந்த அட்டவணையில் வந்து அந்த முதன்மை சாவி வந்து அதாவது 2 அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பை உருவாக்குறது பயன்படுத்தப்பட்டிருந்தா. ரைட், அதாவது இங்கே இருக்கிற முதன்மை சாவி அடுத்த அட்டவணையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால், ரைட், அந்த புலம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது வந்து அந்நிய சாவி ஃபொரின் கீ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, அதைத்தான் இந்த இது வந்து சொல்ல வர. ரைட், இங்கே பார்க்கறவங்களுக்கு இந்த அட்டவணையில் வந்து மாணவர் அட்டவணை ஸ்டூடெண்ட் டேபிள் என்ற அட்டவணையில் அனுமதி இலக்கம் வந்து தனித்துவமாக. ரைட், இப்போ இந்த அனுமதி இலக்கம் என்றது தான் நீங்கள் முதன்மை சாவி பிரைமரிக்கு 100, 101 டிகிற இதில் வந்து பெயர், பிறந்த திகதி, அனுமதி பெற்ற திகதி, பாதுகாவலர் பெயர் அப்படி என்ற மொத்தமாக வந்து 5 புலங்கள் காணப்படுக. அதே மாதிரி இன்னமொரு அட்டவணை பாட அட்டவணை அப்படின்னு சொல்லி இன்னமொரு அட்டவணை தரப்பட்டு இதில் பரீட்சை சுட்டெண், கணிதம், விஞ்ஞானம், சிங்களம், ஆங்கிலம், அனுமதி இலக்கம் அப்படின்னு தரப்பட்டு இங்கே பார்க்கலும் இந்த அட்டவணையிட இந்த 2வது அட்டவணையில் 9.15 காணப்படும் இந்த பாட அட்டவணையிட முதன்மை சாவியாக பிரைமரி கீயாக வந்து எங்களுக்கு எதை எடுக்கலும்? குயிக்காக ரிப்ளை பண்ணுங்க. இந்த அட்டவணையிட முதன்மை சாவியாக எங்களுக்கு எதை எடுக்கலாம்? அனுமதி இலக்கம். எஸ், அனுமதி இலக்கம் ஒரு ஆன்சர். வேற ஆன்சர் சீக்கா? வேற ஆன்சர் சீக்கா? முதன்மை சாவியாக எங்களுக்கு எதை எடுக்கலாம்? பரீட்சை சுட்டேன். எஸ், இன்னொரு ஆன்சர். கிளாஸில் 3 பேர் இருக்கிற 2 ஆன்சர் வந்து சரி. ஓகே, நான் பார்ப்போம். ரைட், இந்த 2வது அட்டவணை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரைட் இங்கே எங்களுக்கு பார்க்கலும் இந்த அட்டவணை கண்டு சொல்லி தனியாக வந்து ரைட் பாடங்களை தானே பிரதிநிதிப்படுத்தி இந்த அட்டவணை பாட அட்டவணை தான் அட்டவணையோட பேர். ஸோ இந்த பாடங்களை வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சரி பரீட்சை சுட்டெண்ணை வந்து இங்கே முதன்மை சாவியாக பிரைமரி கீயாக எடுக்கிறது தான் இங்கே பெட்டர் ஆப்ஷன். சரி, அந்நிய சாவி தான் இங்கே அனுமதி இலக்கம் பெறப்பட்டீ. இன்னமொரு விஷயம் எங்களை பார்க்கலும் பரீட்சை வந்து வேறவா நடக்கின்ற காரணத்தால் பரீட்சைக்கு வந்து பரீட்சை அட்டவணையில் அதாவது பாட அட்டவணையில் வந்து பரீட்சை சுட்டெண்ணை தான் நாங்கள் பிரதிநிதிப்படுத்துவோம். ரைட்,
ஏன்னு சொன்னால் இந்த அனுமதி இலக்கம் எங்களுக்கு இங்கே முக்கியம் இல்லை. சரி, அனுமதி இலக்கம் இல்லாமல் பரீட்சை சுட்டனை மட்டும் வச்சு இந்த பாடங்களோட பேர்களை போட்டு புள்ளிகளை போடலாம். ரைட், இந்த அனுமதி இலக்கம் இங்கே என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு அட்டவணைகளுக்கு இடையிலையும் வந்து தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி. ரைட், அதாவது இந்த 100 MA ஹர்சாட் என்ற பெயர் உடையவர் தான் இந்த பரீட்சை சுட்டெண்ணை கொண்டவர் அப்படின்றத பிரதிநிதிப்படுத்த அதுக்கிடையில் இந்த ரெண்டு அட்டவணைகளுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தத்தான் இங்கே அந்நிய சாவியாக, அதாவது இந்த அட்டவணையில் இது வந்து இந்த அட்டவணையோட பிரைமரி கீ தானே, இந்த அட்டவணையோட பிரைமரி கீ இங்கே வரையில தானே. ஸோ இங்கே வந்திக்குது அந்நிய சாவியாக, இந்த அட்டவணையோட பிரைமரி கீ இங்கே பிரைமரி கீன்னு சொல்ல இயலா அடுத்த அட்டவணையில். ஸோ அது வந்து இங்கே அந்நிய சாவியாகத்தான், அதாவது ஃபொரின் கீ, அந்நிய சாவின்னு சொன்னால் ஃபொரின் கீயாகத்தான் பயன்படுத்தப்படுது. ஃபொரின் கீ என்னதுக்குன்னு சொன்னால் ரெண்டு அட்டவணை கடையில் தொடர்பு ஏற்படுத்தன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தேன். இந்த டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறவாருன்னு பார்ப்போம். மேலுள்ள அட்டவணைகளிலே அனுமதி இலக்கமானது மாணவர் அட்டவணையிலே முதல் நிலை சாவியாக, ரைட், மேல் அட்டவணையில் பிரைமரி கீயாகத்தான் இந்த அனுமதி இலக்கம் பயன்படுத்தப்பட்டு பாட அட்டவணையிலே அனுமதி இலக்கமானது அந்நிய சாவியாக, அதாவது ஃபொரின் கீயாக கருதப்படும். அத்துடன் பாட அட்டவணையிலே வேறு முதல் நிலை சாவி காணப்படுவதுடன் அது பரீட்சை சுட்டெண்ணாக காணப்படும். அப்போ இதில் வந்து பிரைமரி கீ தான் இந்த பரீட்சை சுட்டெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி, அப்புறம் நினைக்கிற 3 விஷயங்கள் நாங்கள் படிச்சுருந்தே. இப்போ பிரைமரி கீ முதன்மை சாவி, ரெண்டாவது விஷயம் கொம்பசைட் கீ சேர்மான சாவி, மூணாவது வந்து அந்நிய சாவி எனப்படக்கூடிய ஃபொரின் கீ. இந்த 3 விஷயங்களும் வந்து உங்களுக்கு எந்தவித டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் டவுட் இருந்தால் கேட்கலாம். அடுத்த விஷயத்துக்கு நான் மூவார். குறிப்பில் தரப்பட்டிக்கு அந்நிய சாவியின் விசேட அம்சங்கள். நாங்கள் ஆல்ரெடி பார்த்த பிரைமரி கீட, அதாவது முதன்மை சாவியிட வந்து விசேட அம்சங்கள் ஒன்று வந்து வெறுமையாக சூனியமாக காணப்படாது. அதே மாதிரி மீள்பதிவு அங்கே நடைபெற்றிருக்காது, அதாவது ஒன்றுக்கு வழங்கப்பட்டது வந்து இன்னும் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்காது. அதே மாதிரி அந்நிய சாவியிட விசேட அம்சங்களாக இங்கே பார்ப்போம். 2 அட்டவணைகளுக்கிடையே தொடர்பை உருவாக்குதல். ரைட், நாங்கள் அந்நிய சாவியை பயன்படுத்தித்தான் 2 அட்டவணைகளுக்கு இடையில வந்து தொடர்பை ஏற்படுத்துவதாக உருவாக்குவதாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், தொடர்புபட்ட அட்டவணைகளிலே முதல் நிலை சாவியை கொண்ட புலத்துடன் தொடர்புடைய தரவுகள் மாத்திரமே காணப்பட முடியும். அதாவது தொடர்புபட்ட அட்டவணைகளிலே முதல் நிலை சாவியை கொண்ட புலத்துடன் தொடர்புடைய தரவுகள் மாத்திரமே காணப்பட முடியும். அதாவது இங்கே பார்க்கலும் இந்த பரீட்சை சுட்டெண் வந்து சரி, இந்த பாட அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தொடர்பான தரவுகள் தான் இந்த கணிதம், விஞ்ஞானம், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய பாடங்கள். இந்த அனுமதி இலக்கமே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது வந்து தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான். மாறாக வந்து இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து தரவுகளை வந்து பகுப்பாய்வு செய்யவோ ஏனைய விஷயத்துக்கு அல்ல, இதை வந்து தொடர்புபடுத்த மட்டும்தான். அதைத்தான் இந்த விஷயம் சொல்ல வர. அதாவது முதல் நிலை சாவியை கொண்ட புலத்துடன் தொடர்புடைய தரவுகள் மாத்திரமே. அதாவது இந்த விஷயங்கள் முதன்மை சாவியில தான் ஏனைய தரவுகள் தங்கிக்கணும். ரைட், மாறாக இந்த கொம்பசைட் இந்த அந்நிய சாவியில இதுகள் தங்கி இருக்க இயலா. உதாரணமாக இங்கே வந்து கொம்பசைட் கீ தரப்பட்டிருந்தா, சேர்மான சாவி தரப்பட்டிருந்தா இங்கே வார ஏனைய தரவுகள் அனைத்தும் இது ரெண்டுலையும் தங்கிக்கணும். ரைட், அப்படி தங்கி இல்லாட்டி வந்து அப்படி தங்கி இல்லாமல் இருந்தால், அதாவது அந்நிய சாவியில் இவை வந்து தங்கிக்கல, அப்படி தங்கி இல்லை இதில், அதாவது கொம்பசைட் கீழோ இல்லை பிரைமரி கீழே தான் கட்டாயம் தங்கிக்கணும். சரி, அடுத்தது வந்து ஓர் அட்டவணையில் உள்ள அந்நிய சாவியானது இன்னொரு அட்டவணையிலே முதல் நிலை சாவியாக காணப்படும். எஸ், ஒரு அட்டவணையில் அந்நிய சாவி, அதாவது இங்கே காணப்படும் அந்நிய சாவி ஃபொரின் கீ வந்து இங்கே பிரைமரி கீயாக காணப்படுது. உதாரணம் தரப்பட்டிருக்குது. தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் 3 மாணவர்களது முதலாம் தவணை புள்ளிகளை கீழ் அட்டவணை காட்டுகின்றது. அனுமதி இலக்கம் எஸ் 3ம் டிஃபரெண்ட்டாக தரப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து எங்களுக்கு பார்ப்போம். மாணவர் பெயர், பிறந்த திகதி, புள்ளி, தவணை, ஆண்டு. அப்போ இந்த அட்டவணையை பார்த்தோன்னே எங்களுக்கு அனுமதி இலக்கத்தை வந்து பிரைமரி கீயாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவரையிலும். என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான இலக்கங்கள் வந்து வழங்கப்பட்டி. சரி, இப்போ உங்களுக்கு யோசிக்கலாம், மாணவர் பெயரை வந்து தனித்துவமாக பிரைமரி கீயாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. ரைட், எடுக்கலாம் இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும். ஏன் நாங்கள் எடுக்கிறல்லன்னு சொன்னால் ஒரே மாணவர் பெயர் இனமொத்தருக்கும் வரலாம், அப்படி தானே. ஸோ அப்படி வந்தால் பிரச்சனையாகும் என்ற காரணத்தால் அனுமதி இலக்கம் வந்து ஒத்தருக்கு வரது எப்படியும் இனமொத்தருக்கு வர இயலா. ஸோ நாங்கள் வந்து அனுமதி இலக்கமே
பிரைமரி கீயாக முதல் நிலை சாவியாக கருதுவோம். ரெண்டாவது வந்து அம்மாணவர்களின் இரண்டாம் தவணை புள்ளிகள் இவ்வட்டவணையிலே பதிவு செய்யப்படும் எனில் அனுமதி இலக்கம், மாணவர் பெயர், பிறந்த திகதி போன்ற புலங்களிலே மீண்டும் ஒரே தரவுகள் பதிவு செய்யப்படும். சரி, இங்கே பார்க்கலும் ரெண்டாம் தவணை புள்ளியை நாங்கள் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் எகெயின் மருக வந்து என்ன, அனுமதி இலக்கம், பெயர், பிறந்த தேதி அப்படின்ற விஷயங்கள் இந்த அட்டவணையில் மருக உள்ளடங்குமா? சரி, அடுத்து என்ன செல்ல வரேன்னு பார்ப்போம். ரைட், ஏன்னு சொன்னால் இந்த அனுமதி இலக்கம் இங்கேக்கு, மாணவர் பெயர் ரெண்டு இடத்துல மீகி, பிறந்த தேதியும் இங்கே வந்தீங்க. சரி, இது வந்து மாறும் தானே, ஏன்னு சொன்னால் இது வந்து முதலாம் தவணை புள்ளிகள். ஸோ புள்ளி தவணை ஆண்டு டிஃப்ரெண்ட் ஆகும். சரி, ஆண்டு ஓகே, தவணை வந்து வித்தியாசமாகும். ரைட், அதே மாதிரி பார்க்கலும் ஒரே இந்த அட்டவணையை பார்க்கலும் எங்களுக்கு வந்து தவணையில் வந்து ஒன்று போட்டு மறுகளும் ரெண்டாம் தவணையை மறுக போட்டீங்க. அதே அட்டவணை, சேம் அட்டவணை, கீழே தான் என்டர் பண்ணி பதிவுகள் வந்து அப்போ பார்க்கலும் அனுமதி இலக்கம். சரி, 1426 கவிது பிரபாஸ்வர். ரைட், இது வந்து முதலாம் தவணையில் புள்ளி. சரி, அதே இது ரிப்பீட் ஆகிக்கு பார்க்கலும் 1426 கவிது பிரபாஸ்வர். சரி, தவணை வந்து 2. ஓகே, அப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ மைண்டுக்கு வரும். இங்கே வந்து இந்த அட்டவணை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பிரைமரி கீ காணப்படுதா, காம்போசைட் கீ காணப்படுதா? 9.17 எனப்படக்கூடிய இந்த அட்டவணையில் வந்து பிரைமரி கீயாக காணப்படுக காம்போசைட் கீயா? குயிக்காக ரிப்ளை பண்ணுங்க. முதல் நிலை சாவியா இல்லை சேர்மான சாவியா காணப்படுது? விலங்கல்னு சொன்னால் விலங்கல்னு சொல்லுங்கள், ஏன் விளங்கப்படுத்துகிறேன். 3 பேரும் கட்டாயம் விளங்கிக்கணும். எஸ், ஒரு ஆன்சர் காம்போசைட் கீன்னு வந்திக்குது. எந்தெந்த புலங்கள் வந்து காம்போசைட் கீயாக கருதப்படும்னு சொல்லுங்கள். காம்போசைட் கீயாக இருந்தா பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிற ஆக்கள் வந்து பிரைமரி கீ எந்த புலத்துக்காக அப்படின்னு சொல்லுங்கள். ஜக்கியா ஆன்சர் பண்ணிக்கிற, மற்ற 2 பேரும் ஆன்சர் பண்ணல. எஸ், காம்போசைட் கீன்னு சொல்கிறார்கள். எந்தெந்த புலங்கள் காம்போசைட் கீன்னு சொல்லுங்கள், அதுதான் மிச்சம் முக்கியம். ரைட், ஓகே. விலங்கல்னு யாரும் செல்லலை. விலங்கல்னு சொன்னால் சொல்லுங்கள், விலங்கப்படுத்திட்டே போகிறேன். இந்த டேட்டா பேஸில் இந்த பாடங்கள் வந்து கொஞ்சம் இப்படித்தான், டவுட்ஸ் வரக்கூடிய பாடம் தான். டவுட் யாரும் எதுவும் செல்லலை. சரி, இங்கே பார்க்கலும் வந்து அனுமதி இலக்கம் வந்து ரிப்பீட் ஆகிக்குது. ஸோ இங்கே வந்து இதை பிரைமரி கீயாக எடுக்கலை. என்னென்னு சொன்னால் பிரைமரி கீட விசேட பண்பு தான் அது வந்து மீள்பதிவு நடைபெறாது, ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்கிற விஷயம். காம்போசைட் கீ வந்து அனுமதி இலக்கமும் பெயரும் அப்படின்னு சொல்லி வந்திக்குது. அந்த ஆன்சர் ரோங். காம்போசைட் கீ என்ற ஆன்சர் வந்து ஓகே. காம்போசைட் கீயாக வந்து அனுமதி இலக்கமும் பெயர் அப்படின்னு சொல்கிற ஆன்சர் வந்து ரோங். ஏன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அனுமதி இலக்கம் வந்து ரிப்பீட் ஆகிக்கி ஒரே விஷயம் 2 முறை அதே புலத்தில் வந்திக்கு. அனுமதி இலக்கம் என்ற புலத்தில் வந்து 1426 2 முறை, 1727 2 முறை, 1428 வந்து 2 முறை. அதே மாதிரி பெயர் என்ற புலத்தை எடுத்து பார்த்தா சரி, கவிது பிரபாஸ்வர் அப்படின்னு சொல்கிற விஷயம் 2 முறை, மீனாதேவி 2 முறை, முகமது மரிக்கா 2 முறை. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காம்போசைட் கீயாக வந்து நாங்கள் அனுமதி இலக்கத்தையும் பெயரையும் எடுத்தோம்னு சொன்னாலும் பாருங்க, 1426 அனுமதி இலக்கத்தில் கவிது பிரபாஸ்வர் 2 பேர் வந்து 2 முறை ரிப்பீட் ஆகிக்கிறேன். ரைட், எகெயின் அதே அனுமதி இலக்கத்தோடு அதே பெயரோட வந்து இதே அட்டவணையில் வந்து அவர் வந்திருக்கிறாரு. ஸோ வந்து எங்களுக்கு இதையும் காம்போசைட் கீயாக எடுக்கலாம். இங்கே நாங்கள் கட்டாயம் காம்போசைட் கீ தான் நீக்கி, இங்கே ஃபாரின் கீ இல்லை. சரி, காம்போசைட் கீ என்ற ஆன்சர் ஓகே. எது காம்போசைட் கீன்னு சொன்னால் அனுமதி இலக்கத்தையும் சரி
தவணை என்ற விஷயத்தையும் வந்து எங்களுக்கு எடுக்கலாம். ஏன்னு சொன்னா பாருங்க, அனுமதி இலக்கம் 1426 அப்படின்றது வந்து முதலாம் தவணை கொண்டு வந்திக்குது. அடுத்த ரெக்கார்ட் வந்து அனுமதி இலக்கத்தோடு சேர்த்து தவணை 2க்கு தான் வந்திக்குது. சரி, அப்போ இங்கே வந்து மாறி வந்திக்கு. ஸோ எங்களுக்கு கொம்பசைட் கீயாக சேர்மான சாவியாக வந்து அனுமதி இலக்கத்தையும் தவணை என்ற விஷயத்தையும் இந்த அட்டவணையில் எடுக்கிறோம். கிளியரா? இஸ் இட் கிளியர்?